ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அடுத்து மூன்றாவது பாடல். இந்த உலகம் எப்படி உள்ளது, தலைவன் யார்? முன்னே 2 பாடல் கடவுளால் செய்யப்பட்ட நன்மைகள் பெற்ற லாபங்கள். இப்போ மூன்றாவது பாடல், தலைவன் யார்? பதி பசு பாசம் என பகர் மூன்றின். பதி என்பது தலைவன், பாசம் என்பது உடல், பசு என்பது உயிர் என்று சொல்லப்பட்ட மூன்றின் பதி பசு. பதினா தலைவன், சுழிமுனை. பதி பசு சூரியகளை, பாசம் சந்திரகளை, பசு உயிர், பாசம் உடம்பு. தலைவன் ஆசான், கடவுள், முற்று பெற்றவர் என்று சொல்லப்பட்ட மூன்றின் பதி பசு பாசம் என பகர் மூன்றின் என்று சொல்லுகின்ற மூன்றின் பதி இணை போர் பசு பாசம் அனாதி. தலைவனும் அனாதி. இந்த மக்கள் எப்போ தோன்றினார்கள்? சுப்பிரமணியர் கேட்டான், இந்த மக்கள் எல்லாம் எப்போ தோன்றினார்னா, நானும் 1,00,000 வருஷமாக சிந்திக்கிறேன், புரியலேடான். ஒரு நொடி பொழுதில் படைத்திருக்கிறாள் இத்தனை உலகத்தையும். எல்லாம் உள்ள இயற்கெண்ணை நொடி பொழுது படைச்சிருக்க. படைச்சிய தாயை குழந்தையா படைச்சியா மனுஷனா உயரமாக படைச்சாங்க. அவளும் பேசவில்லை, இவனும் பேசவில்லை. குழந்தையா படைச்சா அந்த பிள்ளைக்கு பால் ஏதுன்னா அதுக்கும் பதில் இல்லை. ஆதி மனிதன் ஒரு பெண்ணும் ஆணும் கூடாமல் ஒரு குழந்தைய வர முடியாது. எந்த தாய் தந்தைக்கு பிறந்தான்னு கேட்டான். புரியாத புதிர பண்ணான். இப்போ யாருக்கிட்டும் தெரியாதுன்னா, யாருக்குமே தெரியாது. அவளை கேட்டான், எல்லாமே இருக்க என்னை கேட்டான். அவள் பேசவே மாட்டேங்கிறான். பேசவே இல்லை அவள். அப்போ யாரை கேட்டு தெரிந்து கொள்ளுதுண்ணா? பேசாமல் விட்டு விடுவது நல்லதுன்னு. இதை பேசாது இருப்பது பெருமை தானே. இப்போ எப்படின்னா எல்லாம் அனாதை பையன்டானா. கடவுள் அவனும் அனாதை பையன், அவனுக்கும் தாய் தந்தை இல்லை. மனுஷன் ஆரம்ப மனுஷன், இவனும் அனாதை பையன். இப்போ தாய் தந்தை அவனுக்கு பேர் தெரியுமான்னு கேட்டால், தந்தை பேர் தெரியுமான்னு கோபம் வரும். ஆதி மனிதனை கேட்டால் எனக்கு தெரியாதப்பா, திடீர்னு உலகம் தோண்டிச்சு நானும் வந்தேன். சரி, குழந்தையா தோண்டினா பெரிய மனுஷனா தோண்டினா பதிலே இல்லை. எங்களுக்கும் பதில் வரல, ஆசானுக்கும் பதில் வரல. அப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தான்? தலைவனும் அனாதி, இவனும் அனாதி. தலைவனும் அனாதி, உடம்பும் உயிரும் அனாதி. இயற்கை எண்ணெய், நிலம் அனாதி, நீர் அனாதி, சூரியன் அனாதி, காற்று அனாதி, ஆகாயம் அனாதி. இதுக்கெல்லாம் மூல காரணம் தெரியவில்லை. இதெல்லாம் மூல காரணம் தெரியவில்லை. முன்னே சொன்னார், இந்த தலைவனும் இப்படி எடுத்துக்கலாம். பசு என்ற உயிரும் உடம்பும் அனாதியே, தலைவனும் அனாதியே. பதி பசு பாசம் என பரமொன்றின் பதியினை போர் பசு பாசம் அனாதி. எல்லாமே அனாதி. தலைவனும் அனாதி, பசு என்ற உயிரும் அனாதி, பாசம் என்ற உடலும் அனாதி. இதுதான் அனாதி. இப்போ இது என்ன செய்யறது? இது இப்படி நிற்கிறது. அனாதி என்ன? பதியினை சென்று அணுகா பசுபாசம். பதி என்பது புருவமத்தி. எப்போதுமே மூச்சு காற்று இப்படி தான் வந்து போகும், மேலே போக முடியாது. பதியினை சென்று அணுகா பசுபாசம். இந்த எடைகளையும் பின்களையும் சுழிமனைக்கு போக முடியாது. என்ன காரணம்? மேல் உள்ளவன் கீழே வர முடியாது. எடைகளையும் பின்களையும் சேர்த்து ரேசித்து பூரித்து கும்பித்து புருமத்தை இவன் செலுத்தணும். எடைகளையும் பின்களை சேர்த்து புருமத்தை செலுத்தினாதான் அங்கே போகும். அந்த சுழிமனை இவனை 2 பேர்த்தையும் கூப்பிடாது. எடைகளை என்று சொல்லப்பட்ட சந்திரனையும், பின்களை என்ற சூரியனையும், எடைகளை என்று சொல்லப்பட்ட பெண்ணையும், பின்களை என்று சொல்லப்பட்ட ஆணையும், தலைவன் என்று சொல்லப்பட்ட அக்னி புருவத்தி சுழிமனை அதை நெருங்கணும். அங்கேருந்து இங்கே வர முடியாது. பதியினை சென்று அணுகா பசுபாசம். இந்த பாசம் என்ற உடம்பும், பாசம் என்ற சந்திரகளையும், பசு என்ற சூரியகளையும் பதியினை சென்று அணுகாது. தலைவன்கிட்ட போக முடியாது, சுழிமனைக்கு போக முடியாது. அப்போ இப்படி தான் தலைவன் நம்ம சொன்னான். சுழிமனை என்பது அக்னி, பாசம் என்பது உடல் குளிர்ச்சி, பசு என்பது சூரியன் சந்திரன் அக்னி வன்னி. ஆக என்ன செய்கிறார்கள்? பதியினை சென்று அணுகா பசு பாசம். பதி பசு பாசம் என பகர் மூன்றின் பதியினை போர் பசு பாசம் அனாதி.
பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகிர் பசுபாசம் நிலான். தலைவன் நெருங்கிவிட்டால் இந்த பாசபந்தம் இருக்காது. உயிரை பற்றிய மாசும் உடம்பை பற்றிய மாசும் இருக்காதுன்னா அப்போ என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? புண்ணியவான்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிது. திருமலை தேவனுடைய திருவடியை உரிய தியானம் செய்தால் ஆசான் என்ன செய்கிறார்? நம்ம உடம்போடு சார்ந்திருந்து இடகளையும் பின்களையும் சேர்த்து பூர்வமத்தி செலுத்தி விடுவார். வாசி நடத்தி தருவான். இந்த இடகளையும் பின்களையும் சுழிமணிக்கு போனால் என்ன லாபம்னா திருவருள் துணையர் அது என்ன செய்யும்? அந்த தங்குகின்ற காற்று அணுவாக தேகத்தை மாசு நீக்கிவிடும். அணுவாக நீக்கிவிடும். தேகபந்தம், காமதேகம், தேகபந்தம் அல்லது காமம் அல்லது நச்சு அல்லது விஷம், களிம்பு, இதை அணுவாக அறுத்து விடுவான். அக்னியிலே போய் 2 பேரும் உழுவணும். சுழிமுனை என்று சொல்லப்பட்ட இடத்தில் சந்திரகளையும் சூரியகளையும் போய் ஒடுங்க வேண்டும். அதான் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்கள். அந்த இடத்தில் ஒடுங்கிவிட்டால் நிச்சயம் அவனுக்கு மரணமில்லை. கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி நிதுள் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்தி திருப்பார்க்கு கொடையாமல் ஒளி இருக்கலுமாமேன்னா. அப்போ கடைவாசலை கட்டி காலை எழுப்பி மூலாதாரத்தில் வாசியை கட்டி அந்த காற்றை மேல் எடுக்கணும். இடைவாசல் நோக்கி இடைவாசல் கண்டஸ்தானம், இடைவாசல் நோக்கி நிதுள் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்திருப்பார்கள். கொக்கு என்ன செய்யும்? அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும், அசையாமல் நிற்கும். சின்ன மீனெல்லாம் வந்துட்டு போயிருக்கும். பெரிய மீன் போய் கொப்புன்னு பிடிச்சிரும். அது மாதிரி என்ன செய்யும்? மடைவாயில் எடுத்துக்காட்டு, மடைவாயில் கொக்கு போல் வந்திருப்பார்க்கு கொடையாமல் ஒளி இருக்கலாம், துன்பமே இல்லாமல் இருக்கலாம்னா